சேரா, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வேலை தானே, 2 பேரும் ஒன்னா தேடலாம். இங்க பாரு, உன் டேலண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சேரா. அப்படி இல்ல கௌரி, நான் தனி ஆளு இல்ல. என்ன நம்பி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. நான் வீட்டுக்கு மூத்த பையன். கல்யாணம் பண்ணி கொடுக்க இன்னொரு தங்கச்சி வேற இருக்கா. அவ படிப்பு கூட முழுசா முடியல. அப்பா ரிட்டையர்டு, பாட்டிக்கு மெடிக்கல் நீட் இருக்கு. எப்படி என்னால டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? மீனாவை நான் மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா இந்த சிக்கலே எனக்கு இல்ல. மீனா என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு இன்னசென்ட். வேலு உன் பாஸ் அடிச்சதுக்கும் மீனாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நார்மல் பசங்க மாதிரி அண்ணன் மேல இருக்க கோவத்தை தங்கச்சி மேல காட்டாத சேரா. பாவம் மீனா. வேலை இல்லைன்னதும் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ற. விடு சேரா, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ நல்லா வருவ. மீனா, நீ எல்லாரும் ஒன்னா நல்லா இருப்பீங்க. இப்படி ஒரு பிளாக் மார்க்க வாங்கிட்டு எங்க கௌரி வேலை கிடைக்கும்? சுத்தமா எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. எதிர்காலமே இருண்டு போயிருக்க மாதிரி இருக்கு. ரிட்டையர்ட் ஆகி நிம்மதியா வாழலாம்னு நினைச்ச எங்க அப்பாவுக்கு இனி என்னால அவ்வளவு டென்ஷன் தான். பண பிரச்சனை வந்தா எல்லா டென்ஷனும் வந்துடும். காலேஜ் முடிச்சப்போ அடுத்து என்ன செய்ய போறோன்ற ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். அது இப்ப எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. சேரா, வச்சுக்கோ சேரா. நான் உனக்கு கொடுத்த காசு தானே? ஓ, எனக்கு வேலை போயிடுச்சு, பணத்துக்கு கஷ்டப்படுவான்னு பரிதாபப்படுறியா? இல்ல, உனக்கு உதவுமேன்னு நினைச்சேன். நான் தனியா இருக்கேன், சமாளிச்சுக்கலாம் தான் கொடுத்தேன். தப்பா நினைச்சுக்காத, நான் தரல. சேரா, கொஞ்சம் கூலா இரு ப்ளீஸ்.